ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ உண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னாருக்கு, அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான முறையில், அதுவும் இலங்கையில் வந்து இப்படி ஒரு விஷயம் செய்கிறாங்களான்னு சொன்னால் அது ஒரு புது விஷயமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் தமிழ் பகுதியில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வேனை வந்து ஒரு வீடு சேப்பில் மாற்றி அதில் வந்து ஒரு 100 நாள் அவங்க 100 நாள் பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு 25 மாவட்டத்துக்கு, இலங்கையோட 25 மாவட்டத்துக்கும் பயணம் செய்கிறக்கா வந்துக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி யாழ்ப்பாணத்துலேருந்து கிளிநொச்சி பிறகு வவுனியா முடிச்சு, வவுனியாவில் நேற்று ஜெசிபுரோ தான் அவங்கள வந்து கவனிச்செல்லாம் அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னாருக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள போய் மீட் பண்ணுறது தான் போயிட்டு இருக்கிறேன். இப்போ எங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மன்னாரில் முன்னே தெரிய ஒரு டவர் உண்டு. ஸோ அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடம் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மன்னாரில் டவுனுக்கும் முருங்கன் டவுனுக்கும் போஸ்ட் ஆஃபீஸுக்கும் முடியல தான் அந்த இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கிறேன். ஸோ போயிட்டு அப்படி நான் கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்கள் நிற்கிற இடத்துக்கு வந்துட்டேன் இப்போ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க நிற்கிறாங்க. ஸோ அவங்கள இப்போ போயிட்டு, ஸோ இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட நண்பர்கள்ற அந்த வாகனம். ஸோ ஹாய் ப்ரோ. சந்திக்கல, சந்தோஷம். ஸோ வேனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வீடாக மாற்றிக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க வீடியோக்குள்ள அவங்கள. ஸோ சுற்றி வர அப்படி ஒரு க்ரியேட்டிவிட்டி. இந்த விஷயம் இலங்கையில் வந்து புதுசாக இருக்கும், இப்படி ஒரு ப்ரொஃபஷனலாக செய்கிற விஷயம்ன்றது. இதில் பாருங்கள், ராசாத்தி எக்ஸ்பிரஸ் அதே மாதிரி வேன் லைஃப்னு அடிச்சிருக்காங்க. அண்ட் ஸோ த அட்வென்ச்சர் பிகைன்ஸ். ஸோ இப்படியே இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவங்க குளிச்சுட்டு இப்போ நிற்கிறாங்க. போய் ஸோ இப்போ அவங்களோட இப்போ நானும் ஜாயின் பண்ண போகிறேன். இன்றைக்கு நான் தான் டூரிஸ்ட் கைடா. இப்போ இங்கேருந்து தலைமன்னார் போகிறோம்ல அப்படியா? ஏன்னா அந்த உங்களோட அந்த அரவிந்தன் சொன்ன இடம் எங்கே இருக்குது? தலைமன்னார் தானே? அப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு வேறவங்க போயிட்டு போமா இல்லாட்டி முக்கியமான இடம் திருக்கேஸ்வரம் போயா போகிறீங்க? போயிருப்பீங்க மேலே என்ன? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து இப்போ சிலாவத்துறை வழியாக அப்படியே வங்காள போய் வங்காளிலேருந்து தலைமன்னா போகிறோம் பிளான். ஸோ இப்போ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கோப்ரோ மைக் வந்து லூஸ் கனெக்ஷனால் வேலை செய்யாமல் போயிட்டுது இந்த டைமில். ஸோ நாங்கள் இப்படியே முருங்கன்லேருந்து அப்படியே சிலாவத்துறை ரோட் வழியாக போக போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிவர்ஸ் எடுத்துருக்குறாங்க. இப்போ நாங்கள் முருங்கன் டவுனால் போயிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்துக்கு நாங்கள் டீசல் அடிக்கணும். ஸோ டீசல் அடிச்சுட்டு அப்படியே சிலாவத்துறை போகிறோம் பிளான். இப்போ இதில் அலசினாக்கள் 5000 ரூபாய்க்கு டீசல் அடித்தாங்க. ஸோ டீசல் அடிச்சுட்டு அப்படியே நாங்கள் பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இப்போ முருங்கன்லேருந்து நாங்கள் வழிகிட்டு போயிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் சுண்டிக்குழிக்கு கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டு இருக்கிறோம். இப்போ முருங்கன் டவுன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டராக வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சுண்டிக்குழி. ஸோ அந்த சுண்டிக்குழிக்கு போய் அப்படியே சிறுக்கண்டல், அடுத்தது பரியாரண்டல். இப்போ நாங்கள் சிலாவத்துறை கிட்டே வந்துவிட்டோம். சிலாவத்துறை கிட்டே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இடப்பக்கம் போனால் அப்படி நாங்கள் புத்தளம் போய்க்கலாம். நான் புத்தளம் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன் அந்த ரோட்டு. ஸோ இளவங்கலம் ரோட்டு. இப்போ நாங்கள் வலப்பக்கமாக போய்ட்டு நாங்கள் அந்த அள்ளிராணி கோட்டை பார்த்துட்டு அப்படியே இப்போ நாங்கள் அள்ளிராணி கோட்டைக்கிட்ட வாங்கினா இந்த இடப்பக்கம் பார்க்க மண்ணா லைட் ஹவுஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அள்ளிராணி கோட்டைக்கிட்ட ஒரு மரம் ஒன்று தான் இருக்குது. ஸோ அந்த மரம் தான் கொஞ்சம் லக்கத்தை பாதுகாக்கிற மாதிரி இருக்குது எல்லாம். இதில் அள்ளிராணி கோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கற்கள்லாம் வந்து அப்படியே அறிஞர் தூர்மானமாகி போய்கொண்டிருக்குது. ஸோ இது வந்து பார்க்குறாங்களா பார்க்கலையான்னு சொல்லி தெரியலை, கவனிப்பாகட்ட நிலைமையில் கிடக்குது இப்போ. ஸோ நாங்கள் இப்போ அள்ளிராணி கோட்டையில் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே முத்தரிப்புத்துறை வழியாக நானாட்டான் போய் கொண்டிருக்கிறோம். ஸோ அள்ளிராணி கோட்டையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்தளவுக்கு ஹிஸ்டாரிக்கல் ரீதியாக வந்து நான் நிறைய விஷயங்களை கவர் பண்ணலை. ஸோ இதுக்கு முன்னுக்கும் நான் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோக்களை போட்டிருக்கிறேன் இதே மாதிரி விஷயம் உண்டு. வந்து நானாட்டான் போகிற வழியில் உள்ள அந்த பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். இடத்துல இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆரம்ப காலங்களில் ஃபேவரேட் வீடியோ எடுத்துருக்கோம். கல்யாணத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேவரேட் வீடியோ வந்து இந்த இடத்துல எடுத்தோம் நாங்கள். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா போட் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல கோவாக்கள் நிப்பாட்டுறாங்க சொல்லி தெரியலை. பார்த்தீங்கன்னா நானாட்டர்கிட்ட வந்துட்டோம். நம்ம போய் வெளியே இடப்பக்கம் போனோம் சொன்னால் நானாட்டன் போய்க்கலாம் அப்படி மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நான் பைக்கை விட்டு அப்படியே போகிறான் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்.
ஸோ அப்படி ப்ரோவாக்கள்கிட்ட சொல்லுவோம். ஓ பைக்கை விட்றாங்க, வாங்க பைக்கை விட்டு நிற்கிறேன். இப்போ அப்படியே அந்த இடத்துல பைக்கை விட்டு அப்படியே வேனில் ஜாயின் பண்ணுவோம். இப்போ நாங்கள் கல்லாடிக்கு கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டுருக்கிறோம். இப்போ இதில் நம்மளோட கஜன் ப்ரோ வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 வீடியோ எடிட் பண்ணால் தான் உண்டு. அதான் அப்படி போட்டால் தான் போட முடியும், இல்லாட்டி கஷ்டம், வீடியோ கூடி போயிடும். அதே மாதிரி இங்கே பாருங்க ஜெரின் வீடியோ எடிட் பண்ணுறாரு. எங்களை அழைச்சிட்டோன்னா இதுக்கு முன்னே ஓடினது சரியாக நெத்திர வந்தால மாறி இப்போ ஃபோனேஷன் ஆகுறாரு. நான் காய்ச்சிட்டு பார்த்து நம்மளோட கஜன் ப்ரோ அவர் மைக் தான் தந்தார். டிஜே மினி சொல்கிறாங்க மைக் தான். ஸோ தான் பார்த்தீங்கன்னா அந்த டிஜே மினி மைக். ஸோ அந்த மினி மைக்கில் தான் நான் இப்போ வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த இராணுவ சோதனை சாவடிகளில் அந்த மன்னார் பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். இப்போ தான் 2 ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல பாலத்துக்கு முன்னுக்கு வேறு நிப்பாட்டிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 அண்ணாமார் வந்து சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வேனை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கோட்டைக்குள்ளே போக போகிறோம். முன்னுக்கு ராசாத்தி இவ்வளோ காலம் மண்ணால் இருக்கிறோம். ஆனால் அந்த கோட்டையை வந்து ப்ராப்பராக காட்டியிருக்க மாட்டோம். ஏன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சண்டு நாங்கள் இங்கேருந்து அதான் உண்மை. என்ன சொல்கிறீங்க, மண்ணால் இருக்கிறோம், இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சண்டு வெளிக்கிட்டுறது. இந்த கோட்டை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறோம் சார். இல்லைங்கன்னா கோட்டையிலேருந்து போகிறோம். நான் கோட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோ எபிசோடு எடுக்கலாங்க. அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா பெருக்க மரம் உள்ள இடத்துக்கு அந்த போகிறோம் நாங்கள். இப்போ நாங்கள் அந்த கோட்டையிலேருந்து கோட்ஸுக்கிட்ட போயிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ மிஷின்கள்னு சொல்லி, மண்ணோட பொடிப்பட்ட மிஷின்கள், இந்த மாதிரி டிப்பர் ஐட்டங்கள் எல்லாம் இங்கேயே பாலா போகுது. அப்படியே சட்டவிரோதமான செயல்கள் செய்தால் இப்படி தான் நடக்கும் போல இருக்குது. போட் கூட கிடக்குது, லேண்ட் மாஸ்டர்கள், லொரி. இப்போ அப்படியே பெருக்க மரம் பார்க்க போகிறாங்க. அப்படியே கவுண்டப்பட்டில் திரும்பி இந்த பள்ளிமனை போகிற வழியில் போக வேண்டி இருக்குது. இப்போ இந்த பெருக்க மரத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஐஸ்கிரீம் இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள் பெருக்க மரம்னு போட்டிருக்கு, பயப்பாப்பு மரம். இது பொம்பகோ சேய் என்ற தாவர குடும்பத்தின் இனத்தைச் சேர்ந்தது. இதன் பட்டை கரடுமுரடானதும் சாம்பல் நிறமானதாகவும் உலகில் நீண்ட காலம் வாழும் மரங்களில் பெருக்க மரம் ஒன்று. மன்னார் பள்ளிமனையில் பழமை வாய்ந்த பெருக்க மரம் 700 தொடக்கம் 300 ஆண்டுகளுக்கு இடைப்பட்டது. இதன் சுற்றளவு 21.10 மீட்டர், உயரம் 10.5 மீட்டர். 1274 ஆண்டில் அரபியலால் ஒட்டகத்தில் உணவுக்காக கொண்டு வரப்பட்ட இம்மரத்தின் நிலையில் இதில் பாருங்கள் போட்டிருக்கு, தயவு செய்து மரத்தில் எழுதுவதோ மரத்தில் ஏறுவதோ அல்லது பெயர்கள் எழுதுவதோ மரத்தை காயப்படுத்துவதோ தண்டனைக்குரிய குற்றமானு சொல்லி போட்டிருக்கு. எங்கே அந்த கோட்டைக்கிட்ட நின்ற ஐஸ்கிரீம் ஆட்டோ மாதிரி இங்கே நிற்க பாருங்கள், மெஜிக் ஐஸ்கிரீம் ஆட்டோ. இப்போ நாங்கள் அந்த பேப்பர் ஃப்ரீ உள்ள இடத்தையும் பார்த்துட்டு இப்போ நாங்கள் தலைமன்னார் போயிட்டு இருக்கிறோம். ஒரு இடம் எதுக்கிட்டன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்ட் சேவியர் பாய்ஸ் காலேஜுக்கு முன்னே போயிட்டு இருக்காங்க. இப்போ தாராபுரத்துக்கிட்ட போயிட்டு இந்தியாவில் கோயம்புத்தூர் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா பேசர்கிட்ட வந்தாச்சு. ஸோ பேசரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அலசினாக்கு தெரிஞ்சோ நியமா அவரை ரிலேஷன் ஒரு ஆள். ஸோ ரிலேஷன் கடை வச்சுக்கிறாரு. அந்த கடைக்கிட்ட வந்துட்டேன். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் லெஸ்ஸி வித்தியாசமாக இருக்குது, பிடிச்சி பார்ப்போம். இப்போ நாங்கள் அந்த பேசாலையில் மீன் பிடிக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இப்போ இந்த கடற்கரை சைடில். ஸோ இப்போ போட்டுகள் நிற்க சொல்லி பாருங்கள். அந்த இடத்துல அப்படியே வேனை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் இப்போ பார்க்குறதுக்காக போயிட்டு இருக்கிறோம். வெயில் கொளுத்துது. கீழே பார்த்தீங்கன்னா சரியான சூடாக இருக்குது மண். இந்த இடத்துல காலை வச்சா சும்மா சரியான சூடாக இருக்குது. இப்போ நாங்கள் பேசாலையிலேருந்து அந்த கடற்கரை சைடில் உள்ள அந்த காற்றாலை இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். அப்படியே போயிட்டு நடுப்புழா போய் திரும்பினா நாங்கள் அந்த தலைமன்னார் இடத்துக்கு போய்க்கொள்ளலாம். இந்த வேன் பயணத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எத்தனை நாள் ப்ரோ? இன்றைக்கு 12வது நாள். 12வது நாள்.
கிட்டத்தட்ட 4வது மாவட்டம் நினைக்கிறேன். 4வது மாவட்டம். நாலாண்டா யாழ்ப்பாணத்துலேருந்து கிளிநொச்சி வந்து கிளிநொச்சியிலேருந்து வவுனியா வந்து கிளிநொச்சியிலேருந்து முல்லைத்தீவு, முல்லைத்தீவில் இருந்துட்டு அப்படியே வவுனியா, வவுனியாவிலேருந்து இன்றைக்கு மன்னார் வந்திருக்கிறோம். மன்னார் வந்துக்கிறீங்க கிட்டத்தட்ட நாங்கள் இந்த பயணம் ஆரம்பித்தது போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் பயணம் செய்த நாங்கள். அது வந்துட்டு 25 டிஸ்ட்ரிக்டையும் டக்குன்ற ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து வேகமாக போகக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த முறை வந்து நாங்கள் நின்று நிதானமாக எங்கள்கிட்ட சொந்தமாக வாகனம் இருக்கிறபடியாக அப்படி நின்று பொறுமையாக ஒரு இடங்களையும் காட்டி கொண்டு போகிறோம். அவசரப்படாமலுக்கு பொறுமையாக போய் கொண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்துக்கும் 4 நாள் செலவழிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இருக்கிறத பொறுத்து இப்போ நல்ல இடங்கள் எக்கச்சக்கமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் நின்று பொறுமையாக காட்டி கொண்டு தான் போகிறோம். மற்றபடி இயல்பான அளவுக்கு வீடியோக்கள் காட்டி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் காட்டிட்டோம்னு சொன்னால் நாங்கள் அடுத்த இடத்துக்கு நகர வலிக்கிட்டுருவோம். இப்போ நாங்கள் பேசாலையிலேருந்து நடுக்குறோம் நடந்துக்கிட்டே வந்துக்கிறோம். நடுக்குறோம் காற்றாலைகள் இருக்கு, ஒரு 30 காட்டில் இருக்குது. ஸோ அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா வேன் நிப்பாட்டிட்டோம். இப்போ டைம் வந்து ஒரு 2 மணியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 மணியாகுது. நாங்கள் விடிய வலிக்கிட்டு ஒரு கொஞ்சம் வீடியோ எடுத்து நேரத்தை பார்த்தா 2 மணி 3 மணி ஆயிரும். ஸோ இப்படி தான் எங்களோட பயணம் போய்கொண்டு இருக்கு. இதில் அப்படியே அவங்களோட யூடியூப் சேனல் இதெல்லாம் காட்டுங்க. வேன் ஃபுல்லாக அப்படி ஸ்டிக்கர் அடித்து வச்சிருக்கிறோம். உங்கள் ஊரில் நாங்கள் என்றதான் இந்த டீம். இப்போ நாங்கள் பயணிக்கிற 3 பேருடைய ஸ்டிக்கரையும் வந்து இந்த அனி மாதிரி கார்ட்டூனில் அப்படி போட்டு வச்சிருக்கிறோம். இது அலெக்சினா, இது நான், இது ஜெரின். 3 பேரும் ஜெரின் தான் ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர் எல்லாம் சில விஷயம். ஸோ இப்படியே நாங்கள் இங்கேருந்து தலைமன்னார் போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே தலைமன்னாரில் அந்த எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ தலைமன்னார் பியர். ஸோ இந்த இடத்துல வேனை நிப்பாட்டிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு பாலத்துக்கிட்ட போகலாம்னு சொல்லி தெரியலை. ஸோ அதுக்கிட்ட போய் அனுமதி எடுக்கணும்னு நினைக்கிறேன். போக்ஸ்வேன் காருக்கும். ஸோ இப்போ அப்படியே நாங்கள் அந்த உள்ளுக்குள்ளே போய் அந்த லைட் ஹவுஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். நோ ஸ்மோக்கிங். முதல் தடவைலாம் இருந்தாங்களா ஆக்கள்னு? என்ன டயரோ சைஸ் இந்த அளவு சார் கான்டினென்டல் ஜேசிபியா? இங்கே பாருங்க கிட்டத்தட்ட எந்த அளவு வரும் உங்களுக்கு டயரோ சைஸ். எச்சரிக்கை, பாலம் மிகவும் பழுதடைந்துள்ளதால் உட்பிரவேசிப்பது தடை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஜன் சொன்ன மாதிரி இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்படுற சாமான்கள் பார்த்தீங்கன்னா கப்பல் மூலம் வர சாமான்கள் இந்த இடத்துல ட்ரெயின் போய் ட்ரெயின்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரயில்வே ட்ரக் அங்கே இருக்குது. ஸோ இந்த வழியாக தான் வந்து சாமான்கள் வந்து வேறு இடங்களுக்கு இளைஞர்களோட பகுதிகளுக்கு போகக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியான ஒன்றுமே இல்லை. இந்த பாலத்தில் கண்டிஷன் படு மோசமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடக்க இந்த உள்ளே போகிறக்கே அவங்க அனுமதிக்கலை. சைஸே கிட்டத்தட்ட எவ்வளவு 10 அடி வரணும். இது இந்த ஒவ்வொரு உயரம் வேணும் இந்த இது. ஓகே, நாங்கள் அதுக்கு பிறகு இப்போ தலைமன்னார் பியர்லாம் பார்த்தா பிறகு நாங்கள் இப்போ பேசாலைக்கு வந்துட்டோம். ஸோ பேசாலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஏற்கனவே நான் பேசாலை பீச்சுக்கிட்ட நிப்பாட்டி அந்த வீடியோலாம் எடுத்துருப்போம். அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல திருப்பி நாங்கள் வந்திருக்கிறோம். பார்க்குறவங்க கேட்பாங்க, ஏண்டா திருப்பி பேசாலையே நின்றுக்கலாம், திருப்பி ஏண்டா தலைமன்னாருக்கு போட்டு வந்து நீங்கள்னு கேட்பாங்க. நாங்கள் வந்து தலைமன்னாரையும் உங்களுக்கு கார்ட்டூன் பண்ணுறதுக்காண்டி தான் போயிட்டு வந்தாங்க. அதோட தலைமன்னாரில் இரவு தங்கலாம்னு பார்த்தாங்க. ஆனால் பெரிய கடைகள், அந்த உணவுக்கான கடைகள் இல்லை, சமைக்கலாம்னு பார்த்தாங்க. சமையலுக்கான பொருட்களும் இல்லை. இப்போ லேட் ஆகிட்டு கிட்டத்தட்ட 8:30 ஆகிட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியோ இங்கே வந்து பேசாலை கடற்கரையில் இங்கேயே சாப்பாடை ஒரு கடையில் வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து இங்கே நிற்கிறேன். ப்ரோ, நீங்கள் வந்து ஒரு பேச்சுலர்ஸ் இல்லை, எங்களை மாதிரி நாட்டுக்கட்டை இல்லை, நீங்கள் வந்து குடுத்தல் நடத்துகிற ஒரு குடும்ப குத்து விளக்க மாறிட்டீங்க. இன்றைக்கு வந்து இந்த லைஃப் வந்து என்ன மாதிரி இருக்கு? இப்போ என்ன சொல்கிறது, இப்போ உங்களோட தங்குறதால புது அனுபவம் கிடைக்கும். அதுக்காக தான் அந்த அனுபவம் தான் தேவை கட்டாயம். அதுக்காக தான் நான் உண்மையிலே தேடி வந்துக்கிறீங்க. கட்டாயம் அதுக்கு ஒரு நாங்களும் ஒரு சப்போர்ட். இன்றைக்கு வருஷம் இந்த சம்பவம் எப்படி இருக்கு? அவரே சம்பவம் பண்ணி அவரே தீர்த்துட்டாரு. தீர்க்கா விட்டு இருந்தாருன்னா இன்றைக்கு நித்திரம் இருக்க மாட்டேன். என்ன சம்பவம்னா ராசாத்திய புதைச்சி விட்டாங்க, மக்களே புதைச்சி விட்டாங்க.
சரி ஏதோ எடுத்தாச்சு எடுத்தாச்சு சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருந்தாங்க சந்தோஷம் அவையிலும் வந்து உதவி செய்து எல்லாருமே வந்து எடுத்தபடியா வந்து பரவாயில்ல. நாளைக்கு மன்னர்ல நிப்பமான்ற ஒரு கேள்விக்குறியில இருக்கா என்ன செய்யும். எனக்கு உண்மையிலே இப்போ நீங்கள் எப்படி பைக்கில் இந்த சாரி நீங்கள் எப்படி வேனில் போகிறீங்களோ அதே மாதிரி எனக்கு பைக்லேயும் ஃபுல்லாக அப்படியே பைக்கிலே இல்லாத பைக்கில் பேனியஸ் சைடில் பாக்ஸ் விளையாடிச்சு அதான் அவர்கிட்ட பைக்கை பார்த்தாலே இந்த சைட்ல எல்லாம் கட்டிக்கிறோம் அந்த கேம்பிங் இது சர்ஃபிங் இதெல்லாம் வச்சுக்கிறேன் நான் ப்ராப்பராக பிளாஸ்டிக் புக்ஸ் வந்து அலுமினியம் புக்ஸ் அதுக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் பைக் இதை விட கஷ்டமா இருக்கும். இப்போ வந்து வேன்ல போய்க்க கூட பரவாயில்ல, வெயிலண்டா கூட பெரிய வெயில் அடிக்காது. பைக்ல போய்க்க வந்து அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு ஆசைகள் நானே அந்த ஆசைகள் நிறைவேறினா உண்மையிலேயே மற்ற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த 3 பேர் இருக்கிறதால இவங்களுக்குள்ளேயே வந்து மாறி மாறி வேன் ஓடுறது மாறி மாறி சண்டை பிடிக்கிறாங்க, எடிட் பண்ற வீடியோக்கள் எடிட் பண்ணி அந்த போடுற எல்லாம் ஒரு கனெக்டிவிட்டியில போய் அப்படி இல்லாட்டி வந்து தொடர் இல்லாது பயணம் தொடர் இல்லாது. ஏன்னா இது ஒரு குறுகிய கால பயணம் இல்லை, இது ஒரு நீண்ட கால பயணம் இல்லை. இப்போ ஆட்கள் எங்களுக்கு ஒத்து வர இல்லைன்னா நாங்கள் ஒரு 10-20 நாள்ல முடிக்கக்கூடிய மாதிரி தான் யோசிப்போம். 120 நாள்ன்றக்கு வந்து நீண்ட கால பயணமா இருக்கும். அதனாலதான் நான் எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு வீடியோக்கு சண்டை பிடிக்கிறதா இருந்தாலும் வந்து ஒரு ஒற்றுமை உண்டு எல்லாருக்குமே இருக்கு. இவர் இந்த இந்த இதுக்கு தான் இப்படி செய்யறாருண்டு எங்களுடைய அசைவுகளை வெற்றியை வந்து அவையில் கொஞ்சம் கொஞ்சம் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறபடியா வந்து இந்த பயணம் வந்து நீண்ட தூர பயணமா முடியும். நாங்கள் ஒரு வெற்றி கட்டாயம் படைப்போம். கட்டாயம் சந்தோஷம். முடிச்ச வேண்டாம் எங்களுக்குமே வந்து ஒரு வாழ்நாள்ல வந்து நாங்க இப்படி ஒரு விஷயத்தை செய்துட்டோம் என்ற எங்களோட கட்டை வந்து வேகும் என்று சொல்லலாம். இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஆசை ஒன்று இருக்குது. உங்களுக்கு கூட போகும்போது புது புது ஆக்களை மீட் பண்றீங்க, அப்போ அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ கட்டாயம் அதுதான் நாங்க சேர்க்கிற சொத்து. என்னதான் காசு பணம் சேர்த்து வச்சாலும் வந்து கிடைக்காத ஒரு அனுபவம் எங்களுடைய மக்களின் அன்பு வந்து இது மூலியமா கிடைக்குது. மற்றது எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு ஆசை ஒன்று இருக்கும் வாழ்க்கையில, இப்படி வரணும் இப்படி வரணும். ஆனால் எல்லாருமே வந்து அதை விட்டுட்டு ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை ஏதோ ஒரு இது காரணமா வந்து வேற ஒரு இதைத்தான் செய்யணும். ஆனா இருந்தாலுமே வந்து அதுல அவையில ஒரு திருப்தி இருக்காது. சேவையாரக்காண்டி அவங்க இப்போ உங்களுக்கு கூட இந்த பைக்ல அப்படியே கட்டிக்கிட்டு ஓடு விட்டு இருக்குதாரு. நீங்க விவசாயம் செய்றீங்க, இந்த ட்ரோன் இது எல்லாம் எடுக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு இருந்தாலும் மனதுல ஒரு உறுத்தல் இருக்குதானே, டிராவல் பண்ணணும் அது உழைச்சிட்டு இருக்கணும். அப்படி ஒரு விஷயம் வந்து இருக்கு. உழைப்பு இல்லாம அதை நாங்க முடிக்கணும் தொடர்ந்து பயணிச்சு கொண்டிருக்கோம். பாப்போம் வெற்றி கிடைக்கும் என்ன. அதான் ஓகே. இதுக்கு பிறகு நாங்க நாளைக்கு காலையில தொடர் வீடியோல பார்க்கலாம். ரைட். இறக்காதீங்க நீங்க இறக்கி விட்டேன். அரை மணி அளவா எனக்கு மண்டைகளால போச்சு. சரியா இங்கால விட்டுறாங்க, அங்கால இந்த அவர்றன் அங்கால காத்தோட்டமா இருக்க வேண்டாம். அது சரி அதுங்க மண்ணுக்குள்ள புதாச்சிட்டு ராசாத்திய வெளியில் எடுக்கப்பட்ட பாடு இருக்கே. எவ்வளவு நேரம் செட்டதா இருக்கு? அரை மணி தான் மேலே புதாச்சது நான் தான் எடுத்தது. ஓ சரி. நீங்க எல்லாம் ஆனா பிடிக்கு ஹெல்ப் பண்ண கிடப்பேன் 5 பேர். அதை வந்து மன்னர் சப்ஸ்கிரைபர் பார்க்க வந்தப்ப இப்ப அவையில மிஞ்சி தள்ள விட்டு அது பெரும்பாடா போயிட்டு 7 கட்டமா போயிட்டு. ப்ரோ இங்க வாங்க களைச்சு போயிடும் வந்து. ஆனா இருட்டுற நேரம் ஒரு சம்பவம் மட்டும் செய்தார் மௌனியாவில இருந்து பார்த்து. சரி நாளை 13ஆம் நாள் என்ன மாதிரி தொடங்குதுன்றது அப்படியே பாருங்க. இனி அந்த வீடியோ எல்லாம் எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு இதுக்கு பிறகுதான் நீங்க அந்த வீடியோ பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இதுக்கு முதல் நடந்த சம்பவம் எங்களோட ராசாத்தியை என்ன பாடுபடுத்தினவங்கன்றத அப்படி